ஹலோ வேர்ல்டு அனைவருக்கும் வணக்கம். பேங்க் அக்கௌண்ட் ஏப்ரல் 1 அதாவது இன்னிலேருந்து ஏடிஎம் யூபிஐ லிமிட் வந்து ஒரு 3 அதிரடியான மாற்றங்கள் வந்து செஞ்சுருக்கிறாங்க கவர்மெண்ட். அது என்னென்ன அப்படிங்கிறத உங்களுக்கு நான் இன்ஃபார்ம் பண்ணுறேன். இன்னிலேருந்து பார்த்தீங்கன்னாக்கா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா கொண்டு வந்த விதிகள் படி ஏடிஎம், யூபிஐ, ஐஎம்பிஎஸ் மற்றும் மொபைல் இன்டர்நெட் பேங்கில் நேரடி மாற்றத்தை வந்து கொண்டு வந்திருக்காங்க. எஸ்பிஐ, ஹெச்டிஎஃப்சி பேங்கில் வந்து புதிய விதிகள் வந்து அமலுக்கு வருது. என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா அண்ட் எஸ்பிபிடி பேசிக் சேவிங் பேங்க் டெபாசிட் அக்கௌண்ட்டில் ஏப்ரல் 1 முதல் புதிய விதிகள் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. என்னப்பா புதிய விதிகள் அப்படின்னு சொன்னால், மினிமம் பேலன்ஸ் கிடையாது, ஏடிஎம் கார்டுகள் வருடாந்தத்துக்கு பில் கிடையாது, டெபாசிட் லிமிட் கிடையாது, எந்த பேங்குகளும் பேங்க் சேவிங் அக்கௌண்ட், பேங்க் டெபாசிட் வந்து அக்கௌண்ட் ஓப்பன் செஞ்சுக்கலாம். ஆனால் பேங்குகளுக்கு இதனால் லாபம் இல்லைனாலும் இந்த ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இருப்பினும் பேங்க் அக்கௌண்ட் வைத்திருப்பதை உறுதிப்படுத்த இந்த அக்கௌண்ட்டை வழங்க ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா உத்தரவிட்டிருக்குன்னே சொல்லலாம். இதில் மொபைல் பேங்கிங், இன்டர்நெட் பேங்கிங் சேவை கண்டிப்பாக வந்து வழங்கணும். சரி, ஃபஸ்ட் பாயிண்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அன்லிமிட்டட் டெபாசிட்டில் செய்து கொள்ளலாம். யூபிஐ, ஐஎம்பிஎஸ், ஆர்டிஜிஎஸ், நிஃப்ட் போன்ற டிஜிட்டல் பரிவர்த்தனைகள் வழியாக டெபாசிட் செய்து கொள்ளலாம். நேரடியாக கேஷ் டெபாசிட்டும் செய்துக்கலாம். இதற்கு மாதாந்திர லிமிட்டே கிடையாது. டெபாசிட்டுக்கு எந்த விதமான லிமிட்டும் ஃபிக்ஸ் பண்ணல. 2, ஏடிஎம் கார்டு அல்லது ஏடிஎம் கம் டெபிட் கார்டுகளை வருடாந்திர கட்டணம் விதிக்கப்பட்டிருந்த அந்த கார்டு அமௌண்ட் ஒரு மெயின்டெனன்ஸ் சார்ஜ் மாதிரி ஒன்று போடுவாங்க, 500 நினைக்கிறேன். அதெல்லாம் கிடையாது. பேங்க்குகள் கட்டாயமாக ஏடிஎம் டெபிட் கார்டுகளை பேசிக் சேவிங் அக்கௌண்ட் வச்சுருக்கவங்களுக்கும் பேசிக் சேவிங் அக்கௌண்ட்டும் கண்டிப்பாக வழங்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஏடிஎம் கார்டில் மினிமம் 4 டிரான்சாக்ஷன் வந்து இலவசமாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. இது என்ன 4 டிரான்சாக்ஷன்? ஏடிஎம்மில் இருக்கக்கூடிய 4 அந்த சொந்த பேங்க்கில் மற்றவங்க 4 வாட்டி பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து 23 ரூபான்னு நினைக்கிறேன். மொபைல் பேங்கிங், இன்டர்நெட் பேங்கிங் சேவைகள் கட்டாயமாக கொடுக்கணும் 3வது பாயிண்டில் சொல்லியிருக்காங்க. இந்த சேவைகளுக்கும் எந்த விதமான சர்வீஸ் சார்ஜும் வந்து யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. 4 என்ன சொல்கிறாங்கன்னா, இலவச செக் புக், அதாவது 25 லீஃப் இருக்கக்கூடிய ஒரு இலவச பாஸ்புக் மற்றும் மினி ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுக்கணும். இது விதிப்படினா பேசிக் சேவிங் அக்கௌண்ட், பேசிக் டெபாசிட் அக்கௌண்ட் இருந்தவே போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, இது என்னப்போ 3 முறை சொல்லிட்டீங்க, வேறு என்ன இருக்குது அப்படின்னா, பெருநகரங்கள் இல்லாத பகுதியில் இருந்தால் 5 முறை எடுக்கலாம். இதற்கு மேல் எடுத்தால் ஒரு பரிவர்த்தனை 23 ரூபா வந்து ஏடிஎம்மில் வந்து வித்ட்ரா பண்ணிக்க ஒரு ப்ராசஸ் போட்டிருக்காங்க. எஸ்பிஐ கார்டு வழியாக ரிவார்ட் பாயிண்ட்டுகளை ரீடைம் செய்யும்போது ஏப்ரல் 1 லிமிட் இருக்கும். ஒரு மாதத்துக்கு அதிகபட்சமாக 60,000 ரிவார்ட் பாயிண்ட்டுகள் மட்டுமே ரீடைம் வந்து பண்ண முடியும்னு போட்டிருக்காங்க. மீதி பாயிண்ட்டுகள் அடுத்த மாதம் தான் வந்து ரீடைம் செய்து கொள்ளப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆக மொத்தம் நம்மளுக்கு இனிமேட்டு யார் பேங்க் அக்கௌண்ட் வச்சுருந்தாலும் கார்டு கிடைக்கும். எந்த விதமான ஆனுவல் சார்ஜஸும் கிடையாது. ஐஎம்பிஎஸும் உடனே பண்ணிக்கலாம், அதுக்கும் காசு கிடையாது. 4 வாட்டி ட்ரான்சாக்ஷன் பண்ணிக்கலாம் ஏடிஎம்மில். பொறுத்து இருந்து பார்க்கலாம். இது கரெக்டாக ஒர்க் ஆகுதுன்னு செக் பண்ணுங்கள்.